ஹைடா பட்டர்ஃப்ளைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அரக்கனே அரசனே எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். போன பாட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த பாட் பாருங்கள், அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். ஓகேடா, வாங்க நம்ம ஸ்டோரியை ஆரம்பிக்கலாம். காரில் உட்காந்துருந்த ஜேகே அவன் உடம்புல ஏதோ மாற்றங்களை உணர்ந்தவன் தன் கண்ணை இறுக்கி மூடி தலையை சீட்டில் சாய்ச்சி கைகள் ரெண்டையும் தலைக்கு மேலே வச்ச மாதிரியே உட்காந்துருக்கான். அவனை பார்த்தவங்க மனசுக்குள்ளே என்னாச்சு இவருக்கு, ஒரு வேளை தலைவலியாக இருக்குமோ அப்படின்னு நினச்சவன் ஒருவித பதட்டத்தோடையே ஒருவித தயக்கத்தோடையே ஜேகே அப்படின்னு குரல் கொடுக்க முன்னாடியே ஜேகே கோவமா, யூ இடியட், என்னடா பண்ணிகிட்ருக்க, ஸ்பீடாக வண்டியை ஓட்டு அப்படின்னு கத்த. அவன் கத்துனதை கேட்டதுமே நீங்கள் சடனாக உங்கள் வாயை மூடிக்கிட்டு ஜன்னல் பக்கமாக டேர்ன் பண்ணி உட்காந்துக்கிறீங்க. அவன் கத்துனதில் காரை வேகமாக ஓட்டினவன் 15 நிமிஷத்தில் ஜேகேவோட வீட்டு முன்னாடி காரை ஸ்டாப் பண்ணான். கார்லேருந்து ஏபி இறங்குறதுக்கு முன்னாடியே ஜேகே எப்போது வீட்டுக்குள்ளே போயிருக்கான். அவன் வேகமாக போகிறத பார்த்த ஏபி, பாஸ் என்னாச்சு அப்படின்ற மாதிரியே பின்னாடி ஓட, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த நீங்கள் ஏபியோட பின்னாடி ஓட ஜிக்கு ஸ்ட்ரைட்டாக அவன் ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்தினவன் அவன் தலையை பிடிச்சிக்கிட்டு கத்துறான். கதவு பக்கத்தில் வந்த ஏபி உள்ளே இருந்து ஜேகே கத்துற சவுண்டு கேட்டு பயந்தவன் கதவை தட்டிக்கிட்டே, பாஸ் என்னாச்சு, ப்ளீஸ் கதவை தரங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. அவன் பின்னாடி வந்த நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் நிற்கிறீங்க. எவ்வளோ நேரம் கதவு தட்டியும் ஜேகே கதவை திறக்காமல் இருக்க, நீங்கள் கதவு பக்கத்தில் போயிட்டு, ஜேகே என்னாச்சு, கதவை திறங்க அப்படின்னு கதவை தட்டினபடியே கேட்க, ஜேகேவுக்கு உங்கள் வாய்ஸ் கேட்டதுமே தன்னை நிலைப்படுத்தி கொண்டவன், நத்திங் பேபி கேர்ள், நீ இன்னைக்கு போரா கூட தங்க அப்படின்னு சொன்னவன் அங்கேருந்த பொருள் எல்லாத்தையும் உடைக்க ஆரம்பிக்கிறான். ஜேகே சொன்னதை கேட்டதுமே உங்களுக்கு இன்னும் பயம் அதிகமாக, மேலும் அந்த திங்ஸ் எல்லாம் உடையிற சவுண்ட் கேட்டு உங்கள் மனசில் இன்னும் பயம் வர பக்கத்தில் நின்றுட்டு இருந்த ஏபியை பார்த்து, ஏன் இவர் இந்த மாதிரி பண்ணுறாரு, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்க, ஏபிக்கு உங்ககிட்ட என்ன சொல்கிறதே தெரியல. உங்களை பார்த்து, மேடம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, பாஸுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் வாங்க, அவர் சொன்ன மாதிரியே நீங்கள் போரா கூட நைட்டு ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு சொன்னவன் கீழே இறங்கி தன் ரூமுக்கு போக, நீங்களும் அந்த சாத்தின கதவையே வெறிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கி வரீங்க. நீங்கள் அமைதியாக ஹாலில் போட்டிருந்த சோஃபாவில் வந்து உட்காந்துருக்க போராவும் இன்னும் வீட்டுக்குள்ளே வராங்க. போரா அவங்களோட ஃபேஸ் கவலையாக இருக்கிறத பார்த்தவ உங்கள் பக்கத்தில் வந்து, என்னாச்சு ஓயன், ஏன் இங்கே இருக்க அப்படின்னு கேள்வி கேட்க, நீங்கள் நடந்த எல்லாத்தையும் போரா கிட்ட சொல்ல, அதை கேட்ட போரா மின்னை பார்க்க, மின்னும் போராவை தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். மின் என்ன சொல்கிறதுன்ற மாதிரி கஞ்சாட காட்ட, போரா நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி தலையசைக்க, மின் நீங்கள் அதெல்லாம் நினச்சி பயப்படாதீங்க சிஸ்டர், பாஸ் எதனா டென்ஷனில் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஓயன், டுடே பார்ட்டியில் ஆதவ வேற பார்த்தான்ல, அதனால தான் அவன் இந்த மாதிரி நடந்துட்டுருக்கான், நீ வா நம்ம ரூமுக்கு போய் தூங்கலாம் அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போக, பேபி வெயிட் அப்படின்ட்டு மின் சொல்ல, போரா என்னன்ற மாதிரி அவனை கேள்வியாக பார்க்க, மின் அவன் கையில் இந்த ஒயின் பாட்டிலை பிடிங்க, என்னடா பண்ணுற அப்படின்ட்டு போரா கேட்க, இன்றைக்கி நீ ரொம்ப ஓவராக குடிச்சிருக்க பேபி, இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு சொன்னவன் அவளோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ண, அதை பார்த்த நீங்கள் தான் எதையோ கவனிக்காத மாதிரி ஃபேஸை டேர்ன் பண்ணிக்கிறீங்க. போரா அவனை விட்டு விலகி, டே இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத, ஒழுங்காக பாட்டிலை கொடு அப்படின்னு சொல்ல, ஸ்டாப் பேபி, நீ இன்னும் எவ்வளோ கோவமாக கற்றுனாலும் நான் கொடுக்க மாட்டேன், போய் தூங்கு அப்படின்னு சொன்னவன் உங்களை பார்த்து குட் நைட் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போகிறான். போரா அவனை பார்த்து சிரித்த போரா, ஐ லவ் யூ இடியட் அப்படின்னு சொல்ல, அவள் சொன்னதை கேட்ட நீங்கள், அவங்க இருக்கும்போதே இது சொல்லலாம்ல போரா அப்படின்னு கேட்க, அப்போ தான் நீங்கள் இருக்கிறத நோட் பண்ண போரா அசடு வழிஞ்சு, இவ்வளோ சீக்கிரம் அவன்கிட்ட இதை சொல்லக்கூடாது வாயன், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்புறமா சொல்கிறேன். அதை கேட்டு நீங்கள், பாவம் அண்ணன் அப்படின்னு, யார் அவனா பாவம், அது சரியான விஷம், நீ வா நம்ம உள்ளே போகலாம் அப்படின்ட்டு ரூம்குள்ளே வந்த போரா ரெஸ்ட் ரூம் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வந்தவன் நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கிறத பார்த்து, ஏன் ஒயன் நீயும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, இல்லை போரா நான் ரூமுக்கு போகலான்னு நினைக்கிறேன். ஹே ஒயன் என்ன சொல்கிற, அவன் என்ன நிலமையில இருக்கான்னு நீ பார்த்தல, இந்த நேரத்தில் நீ அவன்கிட்ட போகணும்னு நினைக்கிறியா, அவ்வளோதான் ஒயன், அவன் என்ன பண்ணுவானே தெரியாது அப்படின்னு சொல்ல, இல்லை போரா நான் அவரை பார்க்கணும், அவர் அந்த மாதிரி நிலமையில விட்டுட்டு என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல, உங்களை ஆச்சரியமாக பார்த்த போரா மெல்ல உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்து, ஒயன் நான் உன்னை கேட்டால் நீ உண்மையை சொல்லுவியா, என்ன போரா, ஒயன் நீ ஜேகேவை லவ் பண்ணுறியா, நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியலை அமைதியாக இருக்க போராவுக்கு உங்கள் கண்களில் ஜேகேவுக்கான தவிப்பு தெரியா, அகைன் உங்ககிட்ட, ஒய்யன் நான் உங்ககிட்ட தான் கேட்குறேன், நீ ஜேகேவை லவ் பண்ணுறியா, எனக்கு சரியாக தெரியல போரா, ஆனால் அவர் கஷ்டப்பட்டா என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியலை அப்படின்ட்டு நீங்கள் போராவோட முகம் பார்க்காம சொன்ன, நீங்கள் சடனாக எழுந்து அங்கேருந்து வெளில போகிறீங்க. போராக்கு சந்தோஷம் தாங்க முடியல, நீங்கள் சொன்னதை விட உங்கள் கண்களில் உள்ள காதலை பார்த்து அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. போரா மனசில் ஒரு முடிவோட பெட்டில் படுத்துக்கிறா. போதை முழுமையாக தலைக்கேறின ஜேகே பைத்தியம் பிடிச்ச மாதிரி அங்கேருந்த பொருட்களை எல்லாத்தையும் உடச்சி செவுத்து அவன் கையால் குத்திக்கிட்டு இருக்கான். தன் உடலில் ஏற்படுற மாற்றங்களை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாதவன் இதுக்கு மேலே பொறுக்க முடியாதுன்ட்டு அவன் ட்ரெஸ் எல்லாத்தையும் கிழிச்சு ஸ்ட்ரைட்டாக ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு ஷவரை திறந்து கண்ணை மூடி நின்றுட்டுருக்கான். போரா ரூம்லேருந்து வெளில வந்து நீங்கள் நேராக உங்கள் ரூம்குள்ளே வந்து கதவு மூடி இருக்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விழிச்சிட்டு இருந்த நீங்கள்
கதவு லாக் பண்ணிட்டு இருந்த இடத்துல உங்கள் பெருவிரல் கையை வச்ச உடனே கதவு சடனாக ஓப்பன் ஆகுது. அந்த கதவை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போக அங்கே உடஞ்சிருந்த பொருட்களை பார்த்து ஷாக் ஆயிடுறீங்க. அந்த இடம் ஃபுல்லாகவே அலங்கோலமாக இருக்கு. அங்கே எங்கேயும் ஜேகே இல்லாததை பார்த்து நீங்கள், ஜேகே எங்கே இருக்கீங்க ஜேகே அப்படின்ட்டு பொறுமையாக குரல் கொடுத்துக்கிட்டே போக ரெஸ்ட் ரூம்லேருந்து தண்ணீர் சவுண்டு கேட்குது. பாத்ரூமில் இருக்காரா அப்படின்னு நினச்ச நீங்கள் மெல்ல எழுந்து பக்கத்தில் போக அந்த கதவை தட்டுறீங்க. ஜங்குக், நீங்கள் உள்ளதா இருக்கீங்களா? ஜங்குக், என்னாச்சு ஜங்குக் அப்படின்னு குரல் கொடுத்துக்கிட்டே இருக்க ஜேகே உங்கள் குரல் காதில் கேட்டாலும் அமைதியாக கண்ணை மூடி நின்றுட்டுருக்கான். நேரம் போக போக உங்களுக்கு பயம் இன்னும் அதிகமாக பாத்ரூம் கதவை திறந்த நீங்கள் அங்கே தெரிந்த காட்சியை பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறீங்க. ஜேகே நாக்டா ஷவரில் நின்றுட்டு அவன் முதுகை காட்டினபடியே நின்றுட்டுருக்க. அதை பார்த்து உங்களுக்கு சடனாக திரும்பிக்கிறீங்க. ஜேகே, என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு திரும்பி நின்றுக்கிட்டே கேட்டுட்ருக்க. ஜேகே கிட்ட இருந்து எந்த பதிலுமே இல்லை. இதுக்கு மேலே பொறுக்காத நீங்கள் திரும்பி அவன் பக்கத்தில் போக போக அவன் முதுகில் குத்தியிருந்த டேட்டோவை பார்த்தவங்களுக்கு உள்ளுக்குள்ளே பயமாக இருக்குது. உங்களை நீங்களே தைரியப்படுத்திக்கிட்டு இன்னும் நெருங்கி ஜேகே அப்படின்னு சொல்லி அவன் தோளத்தோட உங்கள் கை அவன் மேலே பட்ட அடுத்த நொடி ஜேகே சடனாக உங்களை பிடிச்சு இழுத்து தன் முன்னாடி நிறுத்தினவன் உங்களோட கன்னத்தை கைகளால் அழுத்தி, நான் தான் உன்னை இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, அதையும் மீறி நீங்கள் வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட பேபி கேர்ள் அப்படின்னு சொன்னவன் உங்கள் தலையிலேருந்து கால் வர பார்க்குறான். ஜேகே சொன்னதை கேட்டு உங்கள் முதுகு தண்டில் சில்லுன்னு குளிர் பரவ உங்கள் மனசு முழுக்க ஒரு வித பயம் ஏற்படுது. உங்களோட கண்கள் பயத்தால் மேலும் விரிய, உங்களோட கண்கள் பயத்தால் இன்னும் ஒய்டாக, ஐம் சாரி பேபி கேர்ள், என்னால் இதுக்கு மேலே முடியல அப்படின்னு சொன்னவனோட கண்களில் வலி நிறைஞ்சிருக்கா. அதை பார்த்து உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஜேகே, என்ன ஆச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களோட லிப்ஸை ஸ்ட்ராங்காக ரஃப்பாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜேகேயோட செயலை எதிர்பார்க்காத நீங்கள் உங்கள் ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. அவனோட நாக்டான பாடி உங்கள் மேலே பட ஒரு கையை உங்கள் ஹிப்பில் வைக்க இன்னொரு கையால் உங்களோட பின்னாடி இருக்கிற ஹேரை டைட்டாக பிடிக்கிறான். மென்மையாக ஆரம்பித்த அந்த இதழ் முத்தம் போக போக உங்களோட இதழ் தந்த சுவையினால் ரொம்ப ரஃப்பாக மாறிக்கிட்டே இருக்க. 2 பேரோட உடலும் நீர் முழுவதும் நினச்சிருக்க. உங்களால் அவனோட இதழ் முத்தத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் திணறி நிற்க தன் இதழை கொண்டு உங்களோட இதழை சுவைச்சிக்கிட்டு இருந்தவன் அதை மீது தீர ஆசை கொண்டு அதை கடித்து உங்களோட ரத்தத்தையும் சேர்த்து சுவைக்க உங்களால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வலியை பொறுத்து கொள்ள முடியலை. அவன்கிட்டேருந்து விலக போராட அவனோட இரும்பு மாதிரி இந்த உடம்பு கொஞ்சம் கூட உங்களால் நகர்த்த முடியல. உங்களுக்கு மூச்சு விடவே சிரமமாக இருக்கு. அதை பார்த்த ஜேகே உங்களை மெல்ல விலக்கி உங்களை அந்த செவுத்தில் சாய்ச்சவன் உங்கள் கழுத்தில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவ்வளோ நேரம் தண்ணியில் நனைஞ்சிருந்த ஜேகேவோட தேகம் முழுவதும் தீய எரிஞ்சிக்கிட்டு இருக்க ஜேகேவோட உடம்பை உங்கள் உடம்போட ரப் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கு தடையாக இருந்த உங்கள் ட்ரெஸ்ஸை வெறித்தனமாக கிழிச்சு எறிய கண்ணிமைக்கு நொடியில் இது எல்லாத்தையும் நடந்திருக்க. உங்களால் என்ன பண்ணுறதுனே தெரியலை. நீங்களும் நேக்கடாக இருக்கிறத பார்த்துட்டு சடனாக டேர்ன் பண்ணி நின்றுக்கிறீங்க. ஜேகேக்கு நீரால் குறைஞ்சிருந்த போதை உங்களோட பாடியை பார்த்து இன்னும் ஹார்ட்டாக ஃபீல் பண்ணுறான். அவன் 2 கைகளால் உங்களை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிக்கிட்டு அப்படியே பெட்ரூமுக்கு போகிறான். உங்களோட கண்களில் இருந்த பயம் துளியும் குறையாமல் இருக்க. ஜேகே, ஜேகே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிட்டே வர. நீங்கள் சொல்கிற எதையும் காதில் வாங்கிக்கொள்ளாத ஜேகே அவன் தாபத்தை தீக்கிற ஒரு முடிவோடையே தான் இருக்கான். உங்களை பெட்டில் பொத்துன்னு போட்டவன் கண்ணிமைக்கிற நொடியில் உங்கள் மேலே ஓவர் ஆகுறான். உங்களோட உடல்கள் தானாக நடுங்க. உங்கள் உதடு மட்டும் அவன் பேரை சொல்லிக்கிட்டே இருக்க. ஜேகேக்கு உங்களோட ஆடை இல்லாத தேகம் தன் தேகத்தோட ஒட்டி உராயும் பொழுது ஏற்படுற சுகத்தில் தன்னையே மறந்தவன் அதனை தொட்டு பார்த்து தன் ஆசைகளை தீர்த்துக்க. உங்களுக்கு அதுவரை அவனோட தொடுகையில் இருந்த காதலை உணர்ந்த நீங்கள் இப்போ அவனோட தொடுகையில் ஏனோ ஒரு வித அருவருப்பாக ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் உணர்ந்த காதல் இன்றைக்கி ஏனோ காமமாக மாறி உங்களை வெறும் உடலாக பார்க்குற மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆகுது. ஜேகே ப்ளீஸ் வேண்டாம், ஜேகே ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறது எதுவும் அவன் காதில் விழலை. உங்களுக்கு அது நரகத்தில் கொடுமையாக இருக்கிற மாதிரி இருக்குது, விட இன்னும் கொடுமையாக இருக்கிற மாதிரி இருக்குது. போதையோட பிடியில் இருந்த ஜேகேக்கு இப்போது அவனோட தாகம் எல்லாம் குறைஞ்சிருக்க. அவனோட காதல் எல்லாம் மறந்து போய் இப்போ ஒரு மிருகமாக மாறி உங்கள்கிட்ட வந்து உங்களை வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. உங்களோட கைகளும் அவன் செயலை தடுக்க எவ்வளோ போராடியும் உங்களோட பிஞ்சு கைகளால் அவனோட முரட்டு கைகளை தட்டி விட முடியலை. ஜேகேவோட நகம் பல் எல்லாமே உங்கள் பாடியில் அங்கங்கே படுது. அவன் கொடுக்குற வலியை பொறுத்து கொள்ள முடியாது. உங்கள் கண்கள்லேருந்து டியர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அவன் செயலை பார்த்து உங்களுக்கு இதுக்கு மேலே அவனை தடுக்க முடியாதுன்னு நினச்ச நீங்கள் அமைதியாக வாயை மூடிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. தன் தாபத்தை தீர்க்கிற நோக்கத்தோடையே உங்கள் உடலில் தன் தேடலை தேடிட்டு இருந்தவன் உங்ககிட்ட இருந்து எந்த அசைவும் வராத மாதிரி போக சடனாக நிமிர்ந்து உங்களை பார்த்தவன் ஒரு நொடி அதிர்ந்து போயிடுறான். உங்களோட கண்களில் கண்ணீரால் நிறைஞ்சிருக்க. உங்களோட முகம் முழுவதும் செவந்து உதட்டில் ரத்தம் வழிஞ்சிக்கிட்டு இருக்க. உங்களை அந்த நிலமையில பார்த்தவன் இதயத்தில் யாரோ கத்தியால் குத்துற மாதிரி ஃபீல் ஆகுது. அவன் கைகளில் இருந்த உங்களோட தேகம் நடுங்கிறத உணர்ந்தவன் அவனோட உடம்பு முழுவதும்
ஒரு நடுக்கத்தை ஃபீல் பண்ணுறான். ஜேகே தான் என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கோன்றதை உணர்ந்தவன் நொடி பொழுதும் தாமதிக்காமல் உங்ககிட்ட இருந்து வேகமாக எந்திக்க ஜேகே தன்னை விட்டு விலகுனதுமே நீங்கள் அங்கேருந்து போர்வை எடுத்து உங்கள் மேலே போட்டுக்கிறீங்க. உங்கள் காலெல்லாம் சுருட்டிக்கிட்டு அப்படியே வந்து சுருண்டு படுத்துக்கிறீங்க. உங்களோட நிலைமையை பார்த்து அவனோட மனசில் சொல்ல முடியாத வேதனை அனுபவிக்க அவன் கண்களில் ஏனோ கலங்குது. இதயம் முழுதும் படபடக்க தன் இதழ்களை கஷ்டப்பட்டு திறந்தவன் பேபி கேர்ள் அப்படின்னு கூப்பிட அவனோட அழைப்பை கேட்ட நீங்கள் ஜேகே உன்னால் எப்படி இந்த மாதிரி பண்ண முடிஞ்சது? என்னை வெறும் உடம்பா மட்டும் உன்னால் எப்படி பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொன்ன நீங்கள் அடுத்த வார்த்தை பேச முடியாமல் அழுக. உங்கள் வார்த்தையை கேட்ட ஜேகேக்கு இப்போவே கத்தி எடுத்து தன் இதயத்தை குத்தி கொள்ளலான்ற வெறி வருது. தன்னைத்தானே அவ்வளோ வெறுக்கிறான் அவன். சடனாக அங்கேருந்து எழுந்தவன் நேராக பாத்ரூம்குள்ளே போயிட்டு அகைன் தண்ணீர் திறந்து அதில் கண்ணை மூடி நின்றுக்கிறான். அவன் காதில் நீங்கள் சொன்ன வார்த்தைகள் கேட்டுக்கிட்டே இருக்க ஜேகேவோட மனசில் என்ன காரியம் பண்ணிட்ட ஜேகே? உன்னோட ஒயினை உன்னால் எப்படி இந்த மாதிரி பண்ண முடிஞ்சது? நீ இந்த மாதிரி அவளை பண்ணதுக்கு பேசாமல் அவளை கொன்று இருக்கலாம் அப்படின்ட்டு அவனோட மனசாட்சி சொல்லிக்கிட்டே இருக்க ஜேகே தன் மீது உள்ள கோவத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அங்கேருந்த கண்ணாடியை அவன் கையால் ஓங்கி குத்த அது சுக்குநூறாக உடையுது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் குளியலுக்கு அப்புறம் அங்கேயே நின்னவன் நீரை நிறுத்திட்டு அங்கேருந்து துண்டை எடுத்து இடுப்பில் சுற்றிக்கிட்டு ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில வந்த ஜேகே உங்கள் பக்கமாக திரும்பியும் பார்க்காம தன் ரூமில் அடுக்கப்பட்டிருந்த விஸ்கி பாட்டிலாக இருக்கும்ல அந்த இடத்துக்கு போகிறான். ஒரு பாட்டில் விஸ்கி எடுத்து திறந்து அதை அப்படியே வாய்க்குள்ளே குடித்தவன் ஒரு முழு பாட்டிலையும் காலி பண்ணவன் அங்கே போட்டிருந்த சோஃபாவில் பொத்துன்னு உட்காந்து ஆப்போசிட்டில் மெத்தையில் படுத்துட்ருக்கிற உங்களையே பார்த்துக்கிட்டே இருக்கான். ஜேகேவோட மனசு ஏனோ அவன் பண்ண காரியத்தையும் நீங்கள் சொன்ன வார்த்தையும் மாறி மாறி கேட்டுக்கிட்டே இருக்க மெல்ல எழுந்தவன் கால்கள் தள்ளாடினபடியே உங்கள் காலடியில் போய் உட்கார்றான். ஜேகே தந்த உடல் வலியை விட தன் மனசில் ஏற்பட்ட வலியை என்னென்னு நீங்கள் கண்கள் மூடி அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்கள் காலடியில் ஏதோ தொடுகையை உணர்ந்த நீங்கள் சடனாக எழுந்து உட்கார ஜேகே முழு போதையில் கட்டிலுக்கு கீழே உட்காந்துருக்கான். அவன் கண்ணில் சொல்ல முடியாத வேதனையை ஃபீல் பண்ண நீங்கள் எதுவும் பேசாமல் தலையை குனிஞ்சு கொள்ள ஜேகே மெல்ல அவன் பேச்ச ஆரம்பிக்கிறான். என்ன சொன்ன பேபி கேர்ள்? நான் உன்னை வெறும் உடம்பாக தான் பார்க்குறேன் இல்லை? என்னால் உன்னை அந்த மாதிரி பார்க்க முடியாதுடி. நான் ஏன் உன்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் சத்தியமாக எனக்கு தெரியல. ஏதோ என்னை கட்டுப்படுத்திக்க முடியாத நிலமை. அதனால தான் நான் உன்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்க வேண்டியதாகிடுச்சு. ஆனால் நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கவே இல்லை. ஆனால் உங்கள் கண்களில் இருந்த அந்த வெறுப்பு மட்டும் மாறவே இல்லை. உங்களோட பார்வையை உணர்ந்த ஜேகே பேபி கேர்ள் ப்ளீஸ் என்னை அந்த மாதிரி பார்க்காதடி. நீ பார்க்கும்போது அப்படியே என் உடம்புல 1000 கத்தி குத்துற மாதிரி இருக்குடி. உன் கண்ணில் என் மேலே இருக்கிற வெறுப்பை பார்க்கும்போதெல்லாம் என்னை நானே குத்திட்டு செத்தல்லாம் போல் இருக்குடி. ஏன் அந்த மாதிரி பார்க்காத ப்ளீஸ் அப்படின்ட்டு ஏதேதோ சொல்லிட்டு இருந்தவன் மயக்கத்தில் அப்படியே சரிஞ்சு விழறான். ஜேகே போதை தலைக்கேறி ஏதேதோ சொன்னபடியே தரையில் மயங்கி விழுந்தவனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க நீங்கள். அவன் பேசினதை கேட்டு உங்கள் மனசில் ஏதோ பண்ண ஆனால் அவன் கொடுத்த வழிகள் அவன் சொன்ன வார்த்தைகளில் உள்ள காதலை மறக்க செய்யுது. நீங்கள் கண்கள் கலங்கி அப்படியே உட்காந்துருக்க உங்களோட மனசாட்சியோ என்ன ஒயன் நீ அவனுக்காக எழுதிட்டுருக்கியா? அவன் உனக்கு பண்ணதெல்லாம் மறந்துட்டியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அவன் உன்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டான்? அந்த ராட்சசனுக்காகவா நீ கண் கலங்கிட்டுருக்க அப்படின்னு ஒரு புற சொல்லிக்கிட்டே இருந்தாலும் உங்கள் விழிகள் மட்டும் ஜேகேவையே பார்த்துக்கிட்டே இருக்கு. தன்னிலை மறந்து தரையில் படுத்திருந்தவனை பார்த்துக்கிட்டு உங்களோட கண்கள் அவன் கையில் இருந்த காயத்தை பார்த்ததுமே உங்கள் உடலில் ஏற்பட்டிருந்த வலியை மறந்து போர்வையோடு எழுந்து அவன் பக்கத்தில் ஓடுறீங்க. ஜேகே பக்கத்தில் போயிட்டு உட்காந்து நீங்கள் அவன் கையில் இருந்து ரத்தம் வந்துட்டுருக்கிறத பார்த்து மனம் பதற ஜேகே என்னாச்சு இப்படி ரத்தம் வருது அப்படின்னு தன்னை மறந்து அவன் கையில் உள்ள காயத்துக்காக அழுது பேசுகிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் பார்த்துக்கிட்டே இருக்க உங்கள் பக்கத்தில் அவன் கழட்டி எறிஞ்ச சட்டை இருக்கா அதை எடுத்து போட்டுக்கிட்டே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ரெஸ்ட் ரூம் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ரூம்குள்ளே வந்த நீங்கள் அங்கே உடஞ்சிருந்த கண்ணாடியை பார்த்ததுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டே நீங்கள் அங்கேருந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்துக்கிட்டு அகெயின் அவன் பக்கத்தில் இருந்து உட்காடுறீங்க. அவன் கையிலேருந்து வழிஞ்ச ரத்தத்தை காட்டன் வச்சு தொடச்சிட்டு அதுக்கு மருந்து போட்டு கட்டு போடுறீங்க. அவன் உடல்ல இருந்து ஒரு காயத்தை பார்த்தவங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் கொடுத்த காயங்களுக்கும் அதனால் ஏற்பட்ட வலிகள் எல்லாம் மறந்து போயிருக்க உங்களோட மனசாட்சி அகைன் உங்ககிட்ட நீ அவனை லவ் பண்ணுற ஒயன் நீ பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அதுதான் பேர் அப்படின்னு சொல்ல அதை எதையும் பொருட்படுத்தாமல் அவன் காயத்துக்கு ஃபுல்லாக கட்டு போட்டு முடிக்கிறீங்க. எல்லாத்தையும் முடிச்சு எழுந்து போயிட்டு பெட்டில் இருந்து ஒரு போர்வை எடுத்துகிட்டு வந்து அவன் மேலே போத்தி விட்டுட்டு அகைன் பெட்டில் போய் படுத்துக்கிறீங்க. உங்கள் விழி அகலாமல் அவனையே பார்த்துக்கிட்டே இருக்க உங்களோட மனசாட்சி சொன்னது அகைன் உங்கள் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு. நீ அவனை காதலிக்க ஆரம்பிச்சிட்ட ஒயன். அதனால தான் உனக்கு என்ன பண்ணாலும் அது பெருசாக தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. இது எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருந்த உங்களோட கண்கள்
எப்போ தூக்கத்தை தழுவுனுச்சுன்னு உங்களுக்கே தெரியலை, தன்னை மறந்து தூங்கிடுறீங்க. மறுநாள் காலை விடிய ஜேகே மெல்ல கண்களை திறந்தவன். மறுநாள் காலை விடிய ஜேகே கண்ணை திறந்து பார்க்குறான். அவனுக்கு தலை பயங்கரமாக வலிக்குது. தன் 2 கைகளால் தலையை பிடிச்சிக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தவனுக்கு அப்போதான் தரையில் படுத்திருக்கிறதுனே தெரிய வருது. ஜேகேவோட கைகள் 2ம் தலையை பிடிச்சபடியே உட்காந்துருந்தவன் நைட்டு பார்த்ததுல நடந்தது எல்லாமே நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கான். அவன் நினைவில் சடனாக அவங்க முகம் வந்து போக திரும்பி பெட்டை பார்த்தவனுக்கு அங்கே இங்கே இல்லாத போதுதான் அதிர்ச்சியாக இருக்கு. ஜேகே எதுவும் புரியாமல் பெட்டையே பார்த்துக்கிட்டே இருக்க அவனோட ரூம் டோரை தட்டிக்கிட்டே இருக்கிற சவுண்ட் கேட்டவன் கமென் அப்படின்னு கத்துறான். ஏபி கையில் ஒரு டம்ளரோட உள்ள நுழையிறான். ஜேகே அவன் முகத்தை திரும்பி கூட பார்க்காம அங்கேயே பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் பக்கத்தில் வந்த ஏபி, பாஸ் இந்தாங்க லெமன் ஜூஸ் அப்படின்னு சொல்ல, ஜேகே அவன் பக்கம் திரும்பி கூட பார்க்காம அந்த கட்டிலேயே பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனோட செயலை ஃபீல் பண்ண ஏபி, பாஸ் மேடம் போரா கூட இருக்காங்க, நீங்கள் முதல்ல இந்த லெமன் ஜூஸை குடிங்க அப்படின்னு சொல்ல, நீங்கள் தன்னை விட்டு போகலை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஜேகேக்கும் மனசே நிம்மதியாக இருக்குது. அவன்கிட்ட இருந்து டம்ளர் வாங்கினவன் ஏபியை பார்த்து, நேற்று நைட்டு நீ என்ன ட்ரிங்க்ஸ் எனக்கு கொடுத்த அப்படின்னு கேட்க, பாஸ் எப்பவும் போல் நீங்கள் குடிக்கிற விஸ்கி தான் பாஸ், நீங்கள் என்ன குடிச்சிங்க அப்படின்னு ஜேகே அவன் முகத்தை உத்து பார்த்தபடியே கேட்க, பாஸ் நானும் மின்னும் பீர் குடித்தோம் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட ஜேகே, நான் குடித்த விஸ்கி பாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்க, பாஸ் காரில் தான் இருக்குது, அதை எடுத்து லேபில் கொடு, அதில் ஏதோ கலந்துருக்காங்க. ஏபி ஒன்றும் புரியலை. அதுக்கு மேலே ஜேகேவை கேள்வி கேட்க அளவுக்கு அவனுக்கு தெரியவும் இல்லை. ஓகே பாஸ் அப்படின்னு சொன்னவன் ரூம்லேருந்து வெளில போக ஜேகே தரையிலேருந்து மெல்ல எழுந்தவன் அங்கேருந்து பெட்டில் போயிட்டு உட்காந்து தன் கைகளால் அந்த மெத்தையும் லைட்டாக அப்படியே தொட்டு பார்க்குறான். நேற்று நைட்டு உங்ககிட்ட நடந்த எல்லாமே அவனுக்கு நினைவு வர ஏனோ அவனோட கண்கள் தானாக கலங்குது. சின்ன வயசில் அழுதவன் பல வருடங்கள் கழித்து இன்றைக்கி அவன் கண்கள் கலங்குறத நினச்சி அவனுக்கே ஆச்சரியமாக இருக்குது. தன் கண்ணீரை மெல்ல தொட்டு பார்த்து அவனோட கைகளில் அப்போதான் கட்டி இருக்கிறதே நோட் பண்ணுறான். அந்த கட்டை லைட்டாக ரப் பண்ணவன், எல்லாரும் சொல்கிற மாதிரி காதலை விட மோசமான ஆயுதம் வேறு எதுவும் இல்லை பேபி கேர்ள். இத்தனை வருஷமாக கல் மாதிரி இருந்த என்னையே உன்னோட காதலுக்கு அரைச்சிடுச்சு பேபி கேர்ள். என் கண்ணுலேருந்து கண்ணீர் வருது பேபி கேர்ள். என்னோட கண்ணு கலங்கி எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொன்னவனோட இதழ்களில் லைட்டாக ஸ்மைல் வர, எனக்கு ஒரு விஷயம் புரியலை பேபி. என்னோட காதலை விட உன்னோட காதல் என்னை ஆட்டி படைக்குது. நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறேன், ஆனால் நான் கஷ்டப்பட்டா அது உன்னால் ஏன் தாங்கிக்க முடியல பேபி அப்படின்ட்டு உங்களோட காதலை உணர்ந்தவன் என்னோட நெஞ்சில் அவ்வளோ வலியாக இருக்குது அவனுக்கு. பேபிகள் இனிமேல் நான் எப்படி உன் முகத்தை பார்க்க போகிறேன் அப்படின்னு புலம்பினவன் உங்களோட வாசம் நிறைஞ்ச அந்த போர்வை எடுக்க போக அங்கேருந்து ரத்தக்கரையை பார்த்தவனுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. ஜேகேவோட மனசு முழுவதும் ஒரு வித பதட்டம் ஏற்பட, பிளட் எப்படி வந்திருக்கும், நான் அவளை அந்தளவுக்கு கொடுமைப்படுத்திட்டேனா அப்படின்னு நினச்சிக்கிட்டவனே மனசுக்குள்ள ஒரு பூகம்பமே வர என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் சடனாக எழுந்தவன் கபோர்ட் பக்கத்தில் போயிட்டு டிஷர்ட்டும் லோயரும் எடுத்து போட்டுக்கிட்டு வேகமாக போராட ரூமை நோக்கி போகிறான். என்னடா சொல்கிறேன், அவன் லெமன் ஜூஸ் குடிச்சானா அப்படின்னு கேட்க, பாஸ் குடிச்சிட்டாரு, ஆனால் ஒயன் மேடமை தேடிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்ல, இடியட் நல்லா தேடிட்டோம், பாவண்டா அந்த பொண்ணு ரொம்ப அடிச்சிட்டான் போல, எப்படி தெரியுமா கண்ணெல்லாம் செவந்து இருந்துச்சு. அதை கேட்ட மீன், நீ ஏன்டி அவங்கள ரூம்க்கெல்லாம் போகவிட்ட அப்படின்னு கேட்க, டேய் நான் எவ்வளோ சொல்லியும் அந்த ஒயன் கேட்கல, சரியா பிடிவாதக்காரியாக இருக்கா, இவன் எவ்வளோ பிடிவாதம் பிடிப்பானோ அதுக்கு பதில் 2 மடங்காக அவள் பிடிவாதம் பிடிக்கிறா. அதை கேட்டு மின்னுக்கு சிரிப்பு வர, மின் சிரிக்கிறத பார்த்த போரா, எதுக்கடா இப்படின்னு பல்ல காட்டிக்கிட்டு இருக்க, ஒன்றும் இல்லை பேபி கேர்ள், அவங்கள இவ்வளோ ரிஸ்க் எடுத்து கல்யாணம் பண்ணியிருக்காரு, அவங்க சாதாரணமானவங்களாம் இருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட போரா, நீ சொல்கிறது உண்மைதான்டா, ஜேகேக்கு சரியான ஜோடி ஒயன் தான் அப்படின்னு 3 பேருமே பேசிக்கிட்டே இருக்க தன் ரூம்லேருந்து வேகமாக வெளில வந்த ஜேகே போரான் ரூமை நோக்கி போக அதை பார்த்த போரா மேலே ஏறி போகிறா. ஜேகே போராவோட ரூம் கதவை தட்டிக்கிட்டே இருக்க அவன் பக்கத்தில் வந்த போரா, என்ன பண்ணுற ஜேகே, எதுக்கு இப்போ ரூமை தட்டிகிட்டு இருக்க, ஒயன் உள்ள தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, போராவை எரிக்கிற பார்வை பார்த்தவன், நான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட போரா, ஜிக்கி பாவம் அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவளை தூங்க விடு. அவள் தோள்பட்டையில் கையை வச்சு ஸ்ட்ராங்காக பிடிச்சவன், உனக்கு புரியுதா இல்லையா போரா, நான் என் பேபிகளை பார்க்கணும் அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தையும் நிதானமாக அழுத்தி சொல்ல, ஜேகேவோட கண்களில் தெரிஞ்ச கோபத்தையும் அவன் சொன்ன வார்த்தைகளை கேட்டவளோட உடல் தானாக நடுங்க மெல்ல நகர்ந்து அவனுக்கு வழிவிடும். அவள்கிட்டருந்து பார்வை எடுக்காதவன் கதவை திறந்துக்கிட்டு உள்ளே போகிறான். போரா நிலைமையை பார்த்த மீனும் ஏபியும் சிரிக்க அவங்க சிரிக்கிறத பார்த்த போரா, யூ ஷட், எதுக்கடா இப்போ சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்க, இல்லை ரொம்ப பெரிய தைரியசாலி மாதிரி ஓடி வந்த டோட்டல் பாடிக்கும் இப்படி டான்ஸ் ஆடுது அப்படின்னு கேட்டு கிண்டல் பண்ணுறாங்க. அதை கேட்ட போரா, ரொம்ப பேசாதடா, அடிக்கடி உன் பாடி இந்த மாதிரி தான் டான்ஸ் ஆடும், அந்த ராட்சசன் கிட்ட யார் மாட்டாலும் அவங்க நிலைமை எப்படி தாண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க பக்கத்தில் போயிட்டு நிற்க,
பாஸ் தான் சிஸ்டரை பார்க்கணும்னு சொல்கிறாங்கல்ல, எதுக்கு பேபி நடுவில் போய் நிற்கிற அப்படின்னு மின் கேட்க, அவளுக்கு நிஜமாக உடம்பு சரியாகணும்னு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் நான் அங்கேருந்து வெளில வந்தேன். சரி விடு, உனக்கு நல்லாவே தெரியும் ஒயன் மேடமாக பாஸ் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கீழே போகிறாங்க. ரூம்குள்ளே வந்த ஜேகே பெட் மேலே தூங்கிட்டு இருந்தவங்கள பார்க்குறான். அழகா குட்டியா குழந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க. அங்கங்கே அவனோட பல் தடங்கள், அழுது கண்ணெல்லாம் வீங்கி உதடுல கொஞ்சம் ரத்தம் காஞ்சு காயமாக இருக்க அவங்களோட நிலமையை பார்த்தவனுக்கு தன்னால் தான் அவளுக்கு இப்படி நேர்ந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுதே அவன் மனசு சொல்ல முடியாத வேதனைக்கு வர, உங்கள் பக்கத்தில் மெல்ல வந்தவன் முட்டி போட்டு உட்காந்து உங்கள் முகத்தை மூடியிருந்த முடிகளை மெல்ல விளக்க, கள்ளங்கபடம் இல்லாத பிறை போல அழகான முகத்தில் அங்கங்கே காயங்கள் இருக்கிறத பார்த்தவனுக்கு அகைன் கண்கள் கலங்குது. பேபிகள் அப்படின்ட்டு மெல்ல கூப்பிட, நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணுறத பார்த்தவன் அவன் கண்ணை தொடச்சிக்கிட்டே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ண, அவனை பார்த்து எழுந்து உட்காந்து நீங்கள் உங்கள் ஃபேஸை டேர்ன் பண்ணிக்கிறீங்க. உங்களோட செயலில் அவனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. பேபிகள், நான் பண்ணது தப்பு தான், ஐம் சாரி, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு குழந்த மாதிரி அவன் முகத்தை வச்சுக்கிட்டு கேட்க, தன் ஓரக்கண்ணால் அவனை பார்த்தவங்களுக்கு அவனுக்கு முகம் காட்டாமல் தன் முகத்தை டேர்ன் பண்ணிக்கிறீங்க. மெல்ல எழுந்து உங்கள் காலடியில் உட்காந்தவன் உங்கள் காலத்தோட போக, சடனாக அவன்கிட்ட இருந்து உங்கள் காலை எழுத்துக்கிட்ட நீங்கள் பெட்டில் இருந்து கீழே இறங்குறீங்க. நீங்கள் பண்ணுறதை பார்த்தவன் ஓடி போயிட்டு உங்கள் கையை பிடிச்சும் பேபி கேர்ள் அப்படின்னு சொல்ல, அவன் முகம் பார்க்காம, தயவு செஞ்சு நீ என்னை தொடாத, நீ தொடும்போது என் உடம்பெல்லாம் அப்படியே எரியிற மாதிரி இருக்குது, எனக்கு பிடிக்கல, அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்ல, நீங்கள் சொன்ன வார்த்தையில் உள்ள அர்த்தத்தை புரிஞ்சவன் சடனாக அவங்க மேலே இருந்து கையெடுத்துடுறான். அந்த வார்த்தையை கேட்ட ஜேக்கோட மனசில் 1000 துண்டுகளாக வெட்டுற மாதிரி இருக்குது. தான் ஒவ்வொரு முறை அவள் தொடும் பொழுதும் அவள் கண்களில் தெரிகிற காதலை பார்த்துருப்பான். அவன் தொடுகையில் அவளையும் மறந்து அவன்கிட்ட உருகி நின்னவளை திகட்ட ரசித்தவனுக்கு இன்றைக்கி நீங்கள் சொன்ன வார்த்தைகள் ஏனோ மரணத்தை விட ரொம்ப கொடுமையாக இருக்குது. அவன் கண்களில் கண்ணீர் அகைன் வர, அதை விரும்பாதவன் தன் கண்ணீரை அழித்து தொடச்சிக்கிட்டே, ஐம் சாரி பேபி கேர்ள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அவன் சொன்ன வார்த்தையை கூட கேட்க பொறுமை இல்லாமல், நீங்கள் அங்கேருந்து போக, ப்ளீஸ் பேபி கேர்ள் ப்ளீஸ் 1 செகண்ட் ப்ளீஸ், ஏன் பெட்டில் பிளட்டாக இருக்குது, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்க, அவன்கிட்ட எதுவும் சொல்லாமல் சைலண்ட்டாக நின்று நீங்கள், பேபி கேர்ள் ப்ளீஸ் வா நம்ம டாக்டர்கிட்ட போகலாம் ப்ளீஸ் அப்படின்னு அவன் சாஃப்டாக சொல்ல, ஜேகேவோட வாயிலிருந்து இவ்வளோ மென்மையான வார்த்தைகளை கேட்ட உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கா. அவன்கிட்ட தன் முகத்தை மட்டும் காட்டாத நீங்கள் அமைதியாக நிற்கிறீங்க. பேபி கேர்ள் அப்படின்ட்டு உங்ககிட்ட நெருங்க, கிரேட் பிஸ்னஸ் மேன் ஜியான் ஜங்குக், வெளியே வாடா, உன்னை அரெஸ்ட் பண்ண கூட்டிகிட்டு போகிறதுக்காகவே வந்திருக்கேன் அப்படின்ட்டு விஜயோட வாய்ஸ் கேட்க, அதை கேட்டு நீங்கள் அதிர்ந்து போய் நிற்கிறீங்க. ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திப்போம்.